जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கு அரசி, பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஞானத்தை நல்கி ஞாலத்தை காக்கும் அருள் அன்னை சாரதா தேவி. சாரதா அம்மாவை பற்றி ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, இந்த உலகத்திலேயே இத்தனை தெய்வீகம் மிகுந்த ஒரு தாயை நாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் இருக்கலாம், ஆனா இவ்வளவு தெய்வீகம் நிறைந்த தாய் அப்படின்னா சாரதா அம்மா தான். அதே போன்று எத்தனையோ தெய்வ வடிவங்கள் இருந்தாலும் இத்தனை தாய்மை நிறைந்த தெய்வத்தையும் நாம் காண முடியாது. சாரதா அம்மா மாதிரி அந்த தாய்மையின் முழு பரிணாமம் வெளிப்படுகின்ற ஒரு அருமையான தெய்வ வடிவம் அம்மா. சாரதா அம்மாவுக்கும் சாதாரண அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க. தாய்மை என்பது மிக உன்னதமானது, மிக புனிதமானது, தெய்வீகமானது. ஒரு தாய் அப்படின்ற ஸ்தானம் சாதாரணமானது அல்ல. அது இறைவனின் கொடை என்பதை மட்டும் தாண்டி அது ஒரு குழந்தைக்கு அந்த அம்மா தான் எல்லாமாக இருக்கிறாள். ஆனா பொதுவா உலகத்துல அம்மா, ஒரு தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயால ஒரு குழந்தைக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் போக்கிவிட முடியாது. ரொம்ப நடைமுறையில நம்ம சொல்லணும்னா, ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது அந்த அம்மா கூட இருந்து என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும், எப்படி எப்படி சமாதானப்படுத்தணும் எல்லாம் செய்வாளே தவிர, ஒரு ஒரு லெவலுக்கு மேல அந்த குழந்தைக்கு வரக்கூடிய துன்பங்களை ஒரு சாதாரண உலகத்துல இருக்கிற ஒரு அம்மாவால செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. இது நிதர்சனம். ஆனா சாரதா அம்மாவால் தீர்க்க முடியும். சாரதா அம்மா ஸ்ரீமாதா என்று லலிதா சகஸ்ரநாமம் குறிப்பிடுகின்ற அந்த ஆதிபராசக்தி, பவதாரிணி, பலஹாரிணி, அந்த காளி, அந்த திரிபுர சுந்தரி, அந்த தேவி தான் சாரதா அம்மாவா வந்திருக்காங்க. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தோட உரையில பாஸ்கர ராயர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்வார். அதாவது, ஸ்ரீமாதா என்ற நாமத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஏன் ஸ்ரீமாதானா, இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் 3 விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன. என்ன துன்பம்னா, முதல்ல நம்முடைய உடம்பு மனசுலேருந்து வரக்கூடிய துன்பம், ஆத்தியாத்மிக துன்பம்னு சொல்லுவோம். 2வது ஆதி பௌத்திக துன்பம், வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள், சூழ்நிலைகள்லாம் நமக்கு துன்பம் நிறைய வருது. 3வது ஆதி தெய்வீக துன்பம், பெரிய பூகம்பம், சுனாமி, பெருமழை, நம்முடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி போடுகின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றது அல்லவா? அதெல்லாம் ஆதி தெய்வீகம், நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத சூப்பர் நேச்சுரல் போர்சஸ். ஆக இந்த 3 விதமான துன்பங்களும் போகணுங்கிறதுக்கு தான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம் இல்லையா? கடைசியில அது சொல்றதுக்கு காரணம் இந்த 3 விதமான துன்பங்களும் நீங்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு தான். இந்த 3 விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. இது நம்ம கரெக்டா அந்த விஷயத்த நம்ம புடிச்சுக்கணும். அதாவது, அம்மாவால நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் போக்க முடியும். சாரதா அம்மா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அவள் கர்மநாசினி, பாப்பநாசினி, ஞானதாயினி, மோக்ஷதாயினி. இதை மறக்க கூடாது. நம்ம அம்மா கிட்ட போனா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி டெம்பரரி ரிலீஃப் இல்ல, ஏதோ ஒரு அதிசயம் பண்ணி நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்படி ஒரு நிமிஷத்துல இது பண்றது இல்ல. அடியோடு நம்முடைய பிரச்சனையோட மூல காரணம் என்னமோ அதையே நீக்கக்கூடிய, நமக்கு நிரந்தரமான இடைவிடாத நிறைவுணர்வை, ஆனந்தத்தை, மோட்சத்தை அருளக்கூடியவள் அன்னை சாரதா தேவியார். இந்த உலகத்துல சாதாரண அன்னைக்கும் சாரதா அன்னைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண அன்னை தன்னுடைய குழந்தை மேல உயிரே வச்சிருப்பா. அந்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண கூட அவள் தயாராக இருப்பாள். அதெல்லாம் உண்மைதான். ஆனா தன்னுடைய குழந்தை மேல இருக்கிற அதே அளவு பிரியம் இன்னொரு குழந்தை மேலேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது.
இப்ப என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பதறுகின்ற ஒரு அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு பதட்டம் அடைய மாட்டாங்க, நிதானமா இருப்பாங்க. இந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் நம்ம குழந்தை அப்படின்னு வரும்பொழுதுதான் இருக்கும். ஆனா சாரதா அம்மாவுடைய அன்பு வந்து இந்த மாதிரி பற்றில் சேர்ந்ததல்ல. அது தூய தெய்வீகமான அன்பு. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்கள் மீதும் அவள் செலுத்துகின்ற அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அன்பு. லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா, ஆபிரம்ம கீட்ட ஜனன்யை நமக. பிரம்மா முதல் புல் வரை எல்லா உயிர்களுக்கும் அவள் தாய். ஈவன் நம்மளை பெற்றெடுத்த அம்மா வடிவத்திலே இருக்கிறது அவதான். அவள் தான் நம்மளோட அம்மாக்கும் அம்மா அவள் தான், பாட்டிக்கும் அம்மா அவள் தான், எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். அது வந்து அப்படி வெளிப்பட்டிருக்கு அந்த அவதாரத்துல. தெய்வத்தின் தாய்மை முழுமையாக வெளிப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய கர்மங்களை தீர்க்கிறாள், பாப்பங்களை போக்குகிறாள். இது எப்படி பண்றாங்கன்னா, தீட்சை கொடுத்திருக்காங்க. அம்மாவுடைய வரலாறுல ஒரு இடத்துல வருகிறது. அதாவது ஒரு 3 பக்தர்கள் பிரம்மானந்த சுவாமி கிட்ட போய் தீட்சை கேட்கிறாங்க. அவர்களுடைய இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் இல்லையா, அவர்களுக்கு தீட்சை பெறுவதற்கு தகுதி இல்லை, தீட்சை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய வினை பயன்கள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த ராக்கால் மகாராஜ் சுவாமி பிரம்மானந்தர் என்னால தர முடியாதுன்னு சாரதா அம்மா கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. சோ அவங்க 3 பேரும் ஜெயராம் பாட்டிக்கு வராங்க. ஜெயராம் பாட்டிக்கு வந்து அம்மாக்கும் அவங்கள பார்த்த உடனே தெரிகிறது அவர்களுக்கு அவ்வளவு தகுதி இல்லை என்பது. முதல் வாட்டி முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அழுது கொண்டே அவர்கள் வெளியே செல்கிறார்கள். 2வது முறையும் வந்து கேக்குறாங்க, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3வது முறை அந்த தாய்மையின் மேலீட்டால், நான் காப்பாத்தலைன்னா என் குழந்தைய வேற யார் காப்பாத்துவா என்று அவர்களுக்கு தீட்சை கொடுத்தாங்களாம். இது வந்து அவர்களுடைய அத்தனை கர்ம வினைகளையும் அம்மா ஏற்றுக்கொண்டதாகும். இதை கேள்விப்பட்ட போது சுவாமி பிரேமானந்தர் சொன்னாராம் வேலூர் மடத்துல, கிருபா கிருபா கிருபா, வேறு வார்த்தையே இல்ல, அம்மாவை பத்தி வேற வார்த்தையே இல்ல சொல்றதுக்குன்னு சொன்னாராம். அப்படி கர்மநாசினி பாபநாசினி, அவளிடம் நாம் சரணாகதி அடைந்தால் நமக்கு என்ன, எல்லா பாப்பங்களும் விலகும். ஒரு மகான் சொன்னார், நம்ம அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரோட வரலாறு எதுக்காக படிக்கணும் நாள்தோறும், இது வந்து கங்கா ஸ்நானம் மாதிரி. ஏன்னா அன்னையின் வாழ்க்கை என்பது வந்து மானச சரோவரம். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதுல வந்து நீராடணும். அதை நான் நினைச்சு நினைச்சு அம்மாவுடைய அந்த அந்த லீலா தியானம்னு சொல்றோமே, அம்மாவுடைய சரித்திரத்தை படித்து அதில் உள்ள அம்சங்களை நாம் உள்வாங்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது, பண்படுகிறது. ஓ, அவளோட குழந்தையா நானு. ஒரு சுவாமி சொன்னார், அம்மா வந்து எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்றா, ஆனா அவளுடைய குழந்தை நான் என்று சொல்கின்ற தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அம்மாவிடம் என்னென்ன அரும் குணங்கள் மேலோங்கி இருந்தன, அவள் எப்படி ஞானத்தை வழங்கினாள், எப்படி மோட்சத்தை அருளினாள். இது வந்து ரொம்ப, அம்மா வந்து ஞானத்தை வழங்குறதுன்னா நம்ம கிட்ட இருந்தா தானே அதை வழங்க முடியும். அம்மா ஞானத்தில் எப்படி நிலை பெற்றிருந்தாள். நம்ம சொல்ற ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்லாம் கீதையில சொல்றோம், ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். அம்மா அப்படித்தானே இருந்திருக்காங்க. அம்மாவுடைய வாழ்க்கையை நம்ம பொதுவா பார்க்கும் பொழுதுல ரொம்ப ஒரு இமோஷனல் பர்சனாலிட்டியா எல்லா நேரமும் அழறாங்க, இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க, என்ன ஒரு சாதாரண ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கிராமத்து பெண் தான் மாதிரி தானே இருக்கு அவங்களோட நடவடிக்கைகள் தோணும். ஆனால் கூர்ந்து கவனித்தால் அம்மா கிட்ட இருக்க அந்த சரண்டர், என்ன ஆனாலும் சரி, மயிச்ச அனன்ய யோகேன பக்தி ரவ்யபிச்சாரிணி அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்வாரு. என்னிடத்தில் நிலை பிறழாத மாறாத பக்தி, அந்த பக்தி அம்மாட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படி தெரியும்னா, எவ்வளவு அழுதுட்டு இருந்தாலும் அந்த பூஜைக்குரிய நேரம், தியானத்துக்குரிய நேரம் தான், டக்குன்னு அதை போட்டுட்டு குருதேவருடைய பூஜையில போய் உட்காந்துருவாங்க. இது எப்படி பாசிபிள்? சாதாரணமா உணர்ச்சி வசப்பட்டவங்க அவங்களோட டெய்லி ருட்டீனையே மறந்துடுவாங்களே, அப்படி வந்து டிப்ரெஷன்ல ஆழ்ந்து அப்படிலாம் இல்லை. அந்த பூஜை வழிபாட்டினர், அது மாதிரி யார் என்ன கஷ்டத்தோட வந்தாலும் எல்லாரையும் வந்து இறை உணர்வில் சேர்ப்பது, அதுதான் அம்மா செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம். குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, நான் உனக்காக பிரார்த்தனை பண்றேன், ஜபம் பண்ணு. இதை தவிர அம்மாவுடைய அன்பு மொழிகள்லாம் படிக்கிறோம். ஆனா அம்மாவுடைய உபன்யாசங்கள், பெரிய லெக்சர் அப்படி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, லெக்சர்லாம் அவங்க கொடுக்கல. அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு உபதேசம் தான் நமக்கு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, சாரித்திரம், இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவித்ரம் சரித்தம் யஸ்யாஹா பவித்ரம் ஜீவனம் ததா. அந்த அபேதானந்த சுவாமிஜி அந்த பாடல் எழுதினார் இல்லையா, பிரகிருதிம் பரமாம் அபயாம் வரதாம், நாள்தோறும் பாடுறோமே, அந்த பாட்டுல எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறாரு, பராம் பிரகிருதிம். ரொம்ப அழகான ஆழமான வார்த்தை. இதை நம்ம கவனிச்சோமான்னு தெரியாது. ஏன்னா கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார், எனக்கு 2 விதமான இயல்புகள் இருக்கின்றன, ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி என்பது தூய உணர்வு,
பரம்பொருள், மெய்ப்பொருள். அபரா பிரகிருதி என்பது மாயை, அது 8 விதமா பஞ்சபூதங்கள்லாம் சேர்ந்ததா இருக்குன்னு சொல்றாரு. பரா பிரகிருதி, அப்போ அம்மா யாரு? உண்மையிலே தூய உணர்வு பரம்பொருள், பரபிரம்ம ஸ்வரூபிணி. அதை விட கம்மியா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது நம்ம. அதனாலதான் அம்மாவோட நாம சங்கீர்த்தனத்துல கூட எப்படி வருது? துவம்மே பிரம்ம சனாதனிமா சாரத ஈஸ்வரி சுபகேமா. பிரம்ம சனாதனி, யாண்டும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், தூய உணர்வு பரம்பொருள் தான் எனக்கு அம்மாவா அவளுடைய திருமடியை கொடுத்து எனக்கு ஆறுதல். இது கிடையாது, ஒரு டெம்பரரியா இன்னைக்கு சரியா போயிடும், இந்த பிரச்சனை சரியா, அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையில அடியோடு பிரச்சனைகள் நீங்கி நாமும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை வழங்கக்கூடிய அளவிற்கு அம்மா நம்முடைய வாழ்க்கையை அப்படி உயர்த்துகிறாள். இதுதான் ஒரு பியூட்டி சாரதா அம்மா கிட்ட நம்ம பாக்குற விஷயம். சாரதா அம்மா பெங்களூருக்கு வந்திருந்த சமயம், அப்ப நிறைய பக்தர்கள் அம்மாவை பார்த்து உட்காந்துருக்காங்க, எதாப்புல அப்படியே கண்ணில் ஜலம் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அம்மாவும் பார்த்துட்டே இருக்காங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப சொன்னாங்களா பக்கத்துல இருந்த சுவாமிகிட்ட, நீ சொல்லு இந்த பக்தர்கள்ட்ட, எனக்கு இவங்க பாஷையெல்லாம் கன்னட பாஷை தெரியாது, அது மட்டும் இல்ல எனக்கு அந்த உபன்யாசம் எல்லாம் பண்ணி பழக்கம் இல்ல, நம்ம கௌர்தாசியை கூட்டிட்டு வந்திருக்கலாம், கௌரிமா வந்திருந்தா நல்ல உபன்யாசம் எல்லாம் பண்ணிருப்பா, அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு. உடனே அங்க அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, நீங்க பேச வேண்டாமா, நீங்க பார்த்துட்டே இருந்தா போதுமா, உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமான்னு சொன்னாங்க. அது மாதிரி அம்மாவுடைய அந்த கனிவான பார்வை, அந்த கருணை நிறைந்த அந்த பார்வையை பார்த்தாலே நம்முடைய மனசுக்கு அப்படி சித்த சுத்தி சாதனம், நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நமக்கு ஞானத்தை அவள் கொடுப்பாள். ஞானத்துல அம்மா எப்படி நிலை பெற்று இருந்தாளுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். சாரதா அம்மா எப்படிப்பட்ட ஞானத்தில் நிலைத்திருந்தாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு இது பார்க்கலாம். பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல இடத்துல ஞானி எப்படி இருப்பார் அப்படிங்கறத சொல்லுவார். ஒரு இடத்துல சொல்றார், ஞானி 8 விதமான மனிதர்களிடத்தில் சமமான மனநிலை உடையவராக இருக்கிறார். அது என்ன 8 விதமான மனிதர்கள்னு பார்த்தா, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையில இந்த 8 விதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம கிட்ட முதல்ல பிரதிபலனை எதிர்பார்க்காம உதவுற ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அப்புறம் பிரதிபலனை எதிர்பார்த்து உதவுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டுலயே 2 கேட்டகரி. அதுக்கப்புறம் நம்மை வெறுப்பவர்கள் கொஞ்சம் பேர், நம்மளை பிடிக்காதவங்க கொஞ்சம் ஒரு குரூப் இருப்பாங்க. இது 3வது. 4வது நம்மளை பரம எதிரியா நினைக்க, அதாவது பார்த்தா கொன்றுவாங்க அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு அதீதமான பகைமை உணர்வு. முதல்ல சொன்னது வெறுப்பு, லைட்டா பிடிக்காது. இது ரொம்ப தீவிரமா பகை உணர்ச்சி. இது 4வது. அந்த மாதிரி பகை உணர்ச்சி உடைய மனிதர்களும் நம்மளை சுத்தி இருக்கதா இருக்காங்க. நம்மளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஆளும் இருக்காங்க. அப்புறம் 5வது உதாசீனன். உதாசீனன்னு சொன்னா அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனா அவங்க அவங்க பெருசா எந்த விஷயத்திலையும் பட்டுக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி பெருசா அவங்களுக்கு அக்கறையெல்லாம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவ்வளவுதான். 6வது மத்தியஸ்தன். மத்தியஸ்தன் சொன்னா நடுநிலையாளர். நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா ஃபேரா நடுவுல இருந்து யாரு பக்கம் என்ன தீர்ப்பு சொல்லணுமோ அது சொல்லுவாங்க. 7வது நல்ல தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சாது. சாதுனா துறவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொதுவா ஒரு நல்ல மனிதர், தர்மப்படி வாழ்கின்ற ஒரு நல்ல மனிதர். அடுத்தது பாப்பி, அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவன். 8. இந்த மாதிரி 8 விதமான மனிதர்களிடத்திலும் சமமான புத்தி உடையவன் ஞானி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இறைவனுடைய முக்கியமான இலக்கணமே என்னது? வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவனுக்கு விருப்பமானது பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிறது கிடையாதுங்கிறது திருக்குறள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஞானிக்கும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பகவானோட இலக்கணங்களும் ஞானியோட இலக்கணங்களும் சேமாவே வரும். சாரதா அம்மா ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்னன்னாக்கா, ஷரத் எப்படி என்னுடைய மகனோ அதே போன்று அம்ஜத்தும் என்னுடைய மகன்தான். அம்மாவுடைய வரலாறை படிச்சுன்ற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும், அம்ஜத் என்பவன் அந்த ஜெயராம்பாடி சுற்றி உள்ள ஊர்ல ஒரு திருட்டு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒருவன். அன்னையின் பேரன்புக்கு பாத்திரமானவன். அவன் எப்ப வேணாலும் வருவான் போவான், அம்மா கையால சாப்பிடுவான், அம்மா அவனுக்கு எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையா இருக்கும் அம்மாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அம்மாவின் ஒரு குழந்தை அம்ஜத். அம்ஜத்தை பத்தி நம்ம பெருசா அவனுடைய குணங்களை பத்தி எல்லாம் இங்க விசாரம் பண்றது வேற இல்லை. அம்ஜத் என்று ஒருவன் திருட்டு தொழிலில் ஈடுபடுவான். பாதி நாள் ஜெயில இருப்பான், பாதி நாள் ஊர்ல இருப்பான். ஊர்ல இருக்கும்போது அம்மாவை பார்க்க வருவான், சில உதவிகள் செய்வான், இப்படித்தான் இருக்கு. ஆனா ஷரத் என்று சொல்லக்கூடிய சுவாமி சாரதானந்தர் ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர்களுள் ஒருவர். சாரதா அன்னைக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தவர். அது மட்டும் இல்ல, பெரிய ஞானி, மகாபுருஷர். அவர் எழுதின அந்த ஸ்ரீராமகிருஷ்ணா த கிரேட் மாஸ்டர், அதோடைய வங்க மூலம், அந்த நூல்லாம் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உடையவை. ஒரு
ரொம்ப பெரிய ஸ்காலரால தான் அப்படிலாம் எழுத முடியும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப பாவ சமாதி என்று ஒண்ணு, குருதேவர் பாவ சமாதியில் ஆழ்ந்தார்ந்த பாவ சமாதினா என்னன்னு பக்கம் பக்கமா ஒரு என்ன சொல்றது ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி. அதாவது புதிதா படிக்கிறவங்களும் இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய மேலை நாட்டு மக்கள்லாம் படிப்பாங்களே, அவங்களாம் என்ன என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதுலாம் எல்லாருக்கும் புரியாது. இப்ப மதுர பாவம்னா என்ன, ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவார். அப்படிப்பட்ட ஒரு விஷயாதி அவர் வந்து ரொம்ப அருமையா அந்த நூலை தொகுத்தது மட்டுமல்ல, அவர் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் ஜெனரல் செக்ரட்டரி, மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்தவர். அம்மா விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா அம்மாவின் சுமையை முழுமையாக தாங்கியவர். அம்மாவே சொல்லுவாங்க பல இடத்துல, என்னால ஷரத் இல்லைன்னா எங்கேயும் வெளியில இறங்க முடியாது. ஏன்னா எல்லா ஏற்பாடுகளையும் ஷரத் மகாராஜ் தான் கவனிப்பார். இப்போ வந்து அம்மா எங்கேயாவது டிராவல் பண்றாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா கூட நிறைய பெண்கள் போவாங்க, 20 பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அத்தனை பேருடைய பொருட்கள், அப்புறம் பாதுகாப்பு, யாரு கூட வராங்க, எங்க இறங்குறாங்க, அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எப்படி பாத்துக்கணும், அம்மாவை எப்படி பாத்துக்கணும், இது போன்ற எல்லா அந்த கம்யூனிகேஷனே இல்லாத காலத்துல கூட சரத் மகாராஜ் மிக அழகாக இதெல்லாம் கவனிச்சு, இப்ப ஜெயராம் பாட்ல இருந்து ஒரு தந்தி வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் கல்கத்தால இருந்து டாக்டர் அனுப்புவாரு. இப்ப ராதுவுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னாலும் சரத் மகாராஜ் வந்து பக்கத்துல இருக்காரோ இல்லையோ, அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையையே அம்மாவுடைய பணிக்காக அர்ப்பணித்தவர். அது மட்டும் இல்ல, ஜெயராம் பாடியில வந்து அம்மாவுடைய சகோதரர்களா அந்த சொத்து சண்டையெல்லாம் சண்டையெல்லாம் போடும் பொழுது அங்க வந்து அதை மத்தியஸ்தம் பண்றது, அது ப்ராப்பரா அம்மாக்குன்னு ஒரு வீடு வாங்குறது, அதற்காக நேரத்தை கொடுக்கறது, அதுக்காக பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி செயல்கள்லாம் ரொம்ப அனாயாசமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். நான் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்பெல்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது. அங்க வந்து மாச கணக்குல தங்கணுமா தங்குவார். அங்க கீத வகுப்பெல்லாம் கூட எடுத்திருக்காராம் ஜெயராம் பாடியில தங்கி. அப்படிப்பட்ட ஒரு சரத் மகாராஜ் பொறுமையே உருவானவர். அவ்வளவு, அதாவது அம்மாவுடைய வார்த்தை தான், ஒரு கட்டளை தான், அம்மாவை பாத்துக்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கையின் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப கூட நம்ம உத்போதன் ஹவுஸுக்கு போனோம்னா முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அவருடைய ஆசனம் இருக்கும். நான் தான் அம்மாவுடைய காவல்காரன், ஐம் த கார்டியன் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுவாமி சாரதானந்தர் ஒரு சாதாரண படிதர்ல மிகப்பெரிய ஞானி. இப்ப வேற யாராவது வந்து அம்ஜத்தும் ஷரத்தும் ஒண்ணுன்னு சொன்னா வேற யாராவது வருத்தப்படுவாங்க. ஆனா சரத் மகாராஜ் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா சரத் மகாராஜே அப்படிப்பட்ட ஞானின்னு சொல்ல வரும். என்னன்னா மகான்களுடைய சரித்திரத்தை படிக்கும்போது தான் தெரியறது அவங்களாம் எப்பேற்பட்ட திதிக்ஷான அப்படிப்பட்ட பொறுமையில நிலைச்சிருக்காங்க. சொல்றது ரொம்ப ஈஸி, பரம்பொருள் மட்டுமே உண்மை, இந்த உலகம் வெறும் தோற்றம், அந்த உலகம் வெறும் தோற்றம் என்பதை உண்மையாக புரிந்து கொண்டவர்களால் தான் இதை பொறுமையாக இது வந்து என்னவோ நடந்து, அதாவது என்ன நடந்தாலும் வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா வந்து, அது வந்து இவர்கள்ட்ட நன்றாக நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையின் இருமை அனுபவங்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து. சுவாமி சாரதானந்தரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ராமகிருஷ்ண மடத்துல சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட புரட்சியாளர்கள் சில பேர் வந்து பிரம்மச்சாரியா சேர்ந்துட்டாங்க அந்த காலத்துல, அதாவது விடுதலை பெறறதுக்கு முன்னாடி. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எந்த போராட்டத்துக்குலாம் போகல. ஆனாலும் போலீஸ் கண்காணிப்புல எப்பயுமே ராமகிருஷ்ண மடத்துல வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி புரட்சிக்காரர்களா இருந்தாங்கங்கிற காரணத்தினால நிறைய விசாரணை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எல்லா நேரமும் தீவிர கண்காணிப்பு வெள்ளைக்காரங்க ஆட்சியில. அப்போ ஒரு முறை ஒரு விசாரணை, அதற்காக வந்து இந்த பிரம்மச்சாரிகளும் போக வேண்டியதா இருந்தது. அப்ப கூட வந்து சாரதானந்தர் சுவாமியும் போகணுமா இருந்தது. அப்ப அந்த பிரம்மச்சாரிகளே ரொம்ப வருத்தப்பட்டாங்களா, ஐயோ சாமிஜிக்கு போய் நம்மளால இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு. அந்த வெள்ளக்கார துரை அந்த அவங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுவாமி சாரதானந்தர் செல்கிறார் அந்த பிரம்மச்சாரிகளோட. அங்க எய்தாப்புல உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் என்கொயரி நடக்கிறது. சுவாமிஜி பொறுமையாக பதில் சொல்கிறார். இந்த பிரம்மச்சாரிகளுக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஐயோ சாமிஜியை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே. அவரு ஒண்ணுமே ரொம்ப கூலா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமிஜியை விசாரித்த அதே போலீஸ் அதிகாரி வந்து மடத்துக்கு வராரு, வேலூர் மடத்துக்கு வராரு. ஆனா சுவாமிஜி வந்து ரொம்ப அவரை வந்து ரொம்ப கனிவோட அவரை வரவேற்று உபசரித்து உட்கார சொல்லி குடிக்க மோரெல்லாம் கொடுத்து ரொம்ப நன்றாக கவனிச்சார். அந்த போலீஸ் அதிகாரியை வியந்து போயிட்டாராம். சுவாமி நான் உங்களை ரொம்ப மரியாதையா கூட ட்ரீட் பண்ணல, நீங்க எப்படி இப்படி நடந்துக்கிறீங்க, அது ஞானியோட இயல்பு. அப்படிப்பட்ட சுவாமி சாரதானந்தரும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு கூட அம்ஜத்தும் ஒன்று என்று அம்மா சொல்கிறாள், எந்த கோணத்தில் சொல்கிறாள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரிடத்திலும் பரம்பொருளை பார்க்கின்ற அந்த ஞானியின் மனநிலை அம்மாவிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வேறுபட்ட ஒரு விஷயம் இது வந்து. எல்லா உயிர்களையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலரோட பழகுவோம், சிலரோட பழக மாட்டோம், அதே விஷயம்னா யாரையும் வெறுப்பதோ யாரையும் வந்து கீழ்த்தரமாக நினைப்பதோ நம் வேலை அல்ல. சுவாமிஜி சொல்லுவாங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா நினைச்சுக்கோ, இன்னொருத்தனை மட்டமா நினைக்க உனக்கு ரைட் கிடையாது. அந்த மாதிரி சாரதாமா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது, எனக்கு வந்து ஷரத் எப்படி ஒரு மகனோ அப்படி அம்ஜத்தும் என் மகன் என்று சொல்வது வந்து கீதையில பகவான் காட்டுற அந்த ஞானியின் லட்சணம் முழுமையாக நிறைந்தவர் அம்மா என்பதை நமக்கு காட்டுகிறது இல்லையா. அம்மா அது மட்டும் இல்ல, யாராவது ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி காப்பாத்துறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
நமக்கெல்லாம் தெரியும் அம்மா வந்து பஞ்சாக்னி தபஸ் பண்ணாங்க. 4 புறமும் நெருப்பு இது ஏற்றிவிட்டு மேல சூரியன் அப்படி வச்சு நடுவுல தான் நின்று கொண்டு இது மாதிரி 5 நாட்கள் பஞ்சாக்னி தபஸ் என்பது அம்மா மேற்கொண்டார்கள். யோகின்மா கூட இதை பார்த்தாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த பஞ்சாக்னி வித்தையை அம்மா வந்து ஒரு நேபாள பெண் துறவியிட்ட கத்துக்கிட்டாங்க. இது வந்து காஷிக்கு குருதேவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா காஷிக்கு யாத்திரை மேற்கொண்ட போது அங்க ஒரு நேபாள பெண் துறவியை சந்தித்து அவங்க கிட்ட தான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு. அப்ப அந்த பெண் துறவி அம்மா கிட்ட பதிலுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, நான் சாகிற சமயத்துல எனக்கு உங்களுடைய சீடர்கள் யாராவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பெண் துறவி. அந்த காலத்துல பாருங்க கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. போனு, வாட்ஸ்அப், கடிதாசு தான். அதுவும் அவங்க அட்ரஸ் எல்லாம் இவங்க கிட்ட கிடையாது. வந்தாச்சு. அம்மா வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது நடந்து பல வருடங்கள் கழித்து ஜெயராம்பாடியில இருந்து ஒரு பிரம்மச்சாரி வந்து இன்னொரு சாதுவோட யாத்திரை போறாரு. ரிஷிகேஷ்க்கு போறாரு. ரிஷிகேஷ்ல வந்து கைலாச ஆசிரமத்து பக்கத்துல எங்கேயோ தங்கியிருக்கார். அங்க பார்த்தா வாசல்ல ஒரு வயசான பெண் துறவி அழுது கொண்டிருக்காளாம். இந்த பிரம்மச்சாரி போய் கேக்குறா, ஏம்மா அழுகுறீங்கன்னா, நீ சாரதா அம்மாட்டேந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தூக்கி வாரி போட்டுதான். எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் இல்ல சாரதா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட கடைசி காலத்துல அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதான் வந்துட்டீங்க போல இருக்கு. எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அதை கேட்டுக்கோங்க நாங்களாம் அந்த பெண் துறவி. இவருக்கு நம்பவே முடியல. என்ன சொல்றாங்க? இப்பதான் நம்மள பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க? முதல் விஷயம், கொஞ்ச நேரத்துல நான் இறந்துடுவேன். என்னுடைய உடலை எடுத்து கங்கையில போட்டுடணும். 2வது, இதுல 40 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை கொண்டு இங்க இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் உணவு பண்டாரா அழிச்சுடணும். 3வது, இந்த நோட்ல சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து விட்டு அந்த நோட்டையும் கங்கையில போட்டுடணும். அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்களாம். அந்த அம்மா இறந்தோடனே இந்த பிரம்மச்சாரி பக்கத்துல இருந்து சாதுக்கள்லாம் கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் செஞ்சு ஜலசமாதி கங்கையில இது பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 40 ரூபாய் பணம் இருந்துதான். அதை வைத்து சாதுக்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உணவிட்டு விட்டு அப்புறம் அந்த மந்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்தாராம். எப்படின்னா அம்மா ஒரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி வந்து யார் விஷயத்துல ஆனாலும் அது வந்து கண்டிப்பா அது நிறைவேறியே திரிகிறது. நம் விஷயமாக என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அன்னை இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே சொன்னாங்கல்ல. அதனால நம்ம ஒரு நாளைக்கும் வாழ்க்கையில நம்ம எப்பேற்பட்ட கஷ்டம் வேணா வரட்டும், என்ன வேணா வரட்டும், நம்மளால தாங்க முடியாதது நம்ம சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள், நெருக்கடிகள் என்ன வந்தாலும் சரி, நம்மளோட மனசுல எந்த அளவுக்கு கஷ்டம் வருதோ அதை விட அதிகமாக நாம் சாரதா அம்மாவை நினைக்க வேண்டும், அவளை ஸ்மரிக்க வேண்டும். சாரதா அம்மாவுடைய வரலாறை படிக்கணும், அவங்களோட அன்பு மொழிகளை படிக்கணும். அவங்கள மாதிரி, அதாவது அம்மா தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவேன். சாரதா அம்மா நமக்குள்ள கொஞ்சமாவது அம்மாவுடைய அருங்குணங்கள் வந்திருக்கு. அம்மா மாதிரி நம்ம பொறுமையா இருக்குமா? அம்மா மாதிரி வந்து எல்லாரையும் ஏத்துக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்கு வருகிறதா? அம்மா மாதிரி இந்த வாழ்க்கையை நாம் ஆனந்தமயமாக பார்க்கிறோமா? ஏன்னா அம்மாவோட சரித்திரத்தை படிக்க படிக்க இவ்வளவு கஷ்டங்களா அப்படிதான் தோணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 9 முறை நடந்து போயிருக்காங்கன்னு படிக்கிறோம். ஒரு வாட்டி நடந்து போறதே வந்து 64 மைல்ங்கிறது விளையாட்டு கிடையாது வந்து. அவங்க இந்த ஜெயராம்பாடியிலேருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு நடந்து போறது, கால்ல செருப்பு கிடையாது, பிளவுஸ் இன்ஸ்கர்ட் வேற எதுவும், ஒரே சாரி அதை இப்படி போத்திக்கிட்டு கையில ஒரு மூட்டை, அந்த துணி மூட்டைக்குள்ள ஒரு பொரி டப்பா, அதுக்குள்ள நகை பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு நடந்திருக்காங்க. அத்தனை திருட்டு பயம் அந்த காலத்து ஊர்கள்ல நடந்திருக்காங்க. வாழ்க்கையில செருப்பு பயன்படுத்தினதே கிடையாது, குடை பயன்படுத்தினது கிடையாது. இந்த மாதிரி எளிமையா ஒரு தெய்வம், இப்படி நடந்து சென்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி என்ன? மகளே, உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே. ரொம்ப முக்கியமா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு இதுல சொல்லுங்க. இது எப்படி இருந்தது உங்களுக்கு? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க, குருதேவரை சந்தித்த நாள் முதலாக என் இதயத்தில் ஒரு ஆனந்த கலசம் வைக்கப்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன். வேறுபட்ட வார்த்தை. நம்முடைய ஹிருதயத்திலும் அந்த ஆனந்த கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அன்னையின் அருள் வேண்டும். அன்னை வந்து ஒவ்வொரு நாளும் அன்னை எப்பயும் அவைலபிளா தான் இருக்கா. நாம் அவளை எவ்வளவு தூரம் அவளை வந்து துதிக்கிறோம். முக்கியமா வந்து அவளுடைய பண்புகளை எவ்வளவு தியானிக்கிறோம். அம்மா வந்து எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு கனிவாக, எத்தனை விதமான உபதேசங்களை நமக்கு விட்டு விட்டு சென்றிருக்கார். அதாவது அம்மா இந்த உலகத்துல உனக்கு அந்நியம்னு யாருமே கிடையாது. எல்லாரும் உன்னை சேர்ந்தவர்கள் தான். எப்பேற்பட்ட யூனிவர்சல் மெசேஜ். இந்த உலகத்துல இவங்க எல்லாம் என்ன சேர்த்தவங்க, அவங்க எல்லாம் வேண்டாம் அப்படி இல்லை. எல்லாரும் நம்மள சேர்ந்தவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு அம்மா. சோ அந்த சாரதா அம்மா, இது வந்து ஞானியின் பார்வை அல்லவா? ஞானியால தானே அப்படி சொல்ல முடியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு பாரதியார் பாடினாரே, அந்த மனநிலையிலிருந்து அம்மா சொல்றாங்க, இந்த உலகத்துல அந்நியம்னு யாரும் கிடையாது, எல்லாரும் உன்னை சேர்ந்தவர்கள் தான்.
என்று. ஆக கடவுளை பற்றி கொண்டு எப்படி வாழ்வது, எப்படி நம்முடைய கடமைகளை செய்வது, எப்படி பொறுமையாக இருப்பது, எப்படி உறுதியுடன் இருப்பது, எப்படி வாழ்க்கையில நடைமுறையில என்ன எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே சாரதா அம்மா நமக்கு கற்றுத் தருவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அன்னையை ஒவ்வொரு நாளும், அன்னையின் சரித்திரத்தையும் சரி, அன்னையின் உபதேசங்களையும் சரி, அன்னையை வாழ்ந்து காட்டிய அந்த நற்பண்புகளையும் சரி நம்முடைய உள்ளத்தில் இருத்தி அன்னை மயமாக நாம் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் அன்னையின் அன்பு இந்த உலகத்தில் நம்மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பொங்கி பெருகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஜெகதம்பார்ப்பணமஸ்து.